எல்லா தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் வந்து உங்க எஸ் வெங்கடேஷ். என்னோட சேனல் வந்து எஸ் வெங்கடேஷ் டெக் சேனல். நண்பர்களே, இப்போ வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா, புது புது அப்டேட்ட வந்து அடுத்தடுத்து கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த மாரி ஒரு 4, 5 அப்டேட் வந்து கொண்டுட்டு வர போறாங்க. அண்டர் ப்ராசஸிங்ல இருந்துகிட்டு இருக்குது. அது எந்த மாரி அப்டேட்டு உங்களுக்கு வந்து மீட்டா வெர்ஷன் இருந்தா உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல. அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா எல்லாத்துக்கும் கிடைக்கும் இந்த மாரி வெர்ஷன் வந்து. இப்போ என்னென்ன அப்டேட்டை வந்து எந்த மாதிரி அண்டர் ப்ராசஸிங்ல எந்த மாதிரி அப்டேட்டை கொண்டு வர போறாங்க அப்படின்றது இந்த வீடியோல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அதாவது இந்த மாதிரி புது புது அப்டேட் வந்து அண்டர் ப்ராசஸிங்ல இருந்தாலும் சரி, அப்டேட்டை கொண்டு வந்துட்டாலும் அந்த மாதிரி வீடியோ வந்து என்னோட சேனல்ல மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். அந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கணும்னா என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்ல வந்து ஆல்ன்றதை கிளிக் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாம லைக்கும் பண்ணுங்க, ஷேரும் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச நான் ரிப்ளை கண்டிப்பா கொடுப்பேன். வாட்ஸ்அப் வந்து என்னென்ன அண்டர் ப்ராசஸிங்ல வச்சிருக்காங்க, அதை பூரா எப்படி ரோல் அவுட் பண்ணுவாங்க, எந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கும் அப்படின்றத முன்கூடியே நான் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். வாங்க நண்பர்களே, இப்போ நான் குறிப்பிட்ட மாதிரி, அதாவது நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது என்னன்னா அப்டேட்டை வந்து அண்டர் ப்ரோசஸ்ல வச்சிருக்காங்க வாட்ஸ்அப். அதை எதை கொண்டு வர போறாங்க, ஸ்க்ரால் அவுட் பண்ண போறாங்க அப்படின்றத சொல்றதுக்கான வீடியோ தான் இது. அதாவது 4 ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. 4 ஆப்ஷனையும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அதாவது முதல் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாட்ல கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சாட் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து சேட் பண்ணும்போது இப்போ தேர்ட் பார்ட்டியோட ஆப் மூலிமா நீங்கள் சேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வராங்க. அண்டர் ப்ராசஸில் வச்சுருக்காங்க. இது எல்லாமே அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மீட்டா வெர்ஷனில் இருக்கவங்களுக்கு வரும். அதுக்கு அடுத்தடுத்து வாட்ஸ்அப் எல்லாருக்கும் இது அப்டேட் ஆகிட்டே கிடக்கும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சேட் வந்து தேர்ட் பார்ட்டி சேட்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டெலிகிராமோ இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் போய் மெசஞ்சரில் சேட் பண்ணால் அது வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் பேசுகிற மாதிரி இல்லை சேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து அடுத்தது கொண்டு வராங்க. இது வந்து மொதல் ஆப்ஷனு. சேட்டுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து அண்டர் ப்ராசஸில் வச்சுருக்காங்க. இதையும் கொண்டு வராங்க வாட்ஸ்அப் அடுத்தது. செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்றத சொல்கிறேன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் இல்லாமல், அதாவது நெட் இல்லாமல் நீங்கள் எதனா ஒரு ஃபோட்டோஸு எதனா ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து ஷேர் ஃபைல் வித் பீப்பிள் நியர்பி. அதாவது நியர்பியில் பக்கத்தில் யாரெல்லாம் இருக்கீங்களோ ப்ளூடூத் மூலியமா நீங்கள் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணுவீங்க பாருங்கள் உங்கள் ஃபைலு, ஃபோட்டோஸு. அது மாதிரி இனிமேட்டு வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் இன்டர்நெட் இல்லாமல் ஷேர் பண்ணலாம். அதுக்கான ஒரு புதிய அப்டேட்டை வந்து ரோல் அவுட் பண்ணிக்கிட்டு வர போகிறாங்க. இது வந்து அண்டர் ப்ராசஸில் இருக்குது. அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் இதையும் கொண்டுட்டு வர போகிறாங்க. இது எல்லாமே வந்துருச்சுன்னா அதுக்கான வீடியோவையும் நான் என் சேனலில் பதிவிடுறேன். இது அண்டர் ப்ராசஸில் இருக்குது. அதனால் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மூலிமா ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நான் உங்களுக்கு இதில் சொல்லி கொடுக்குறேன், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நல்லா ஒரு தடவை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ மொபைலில் கூட சாம்சங் மொபைல் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், பீப்பிள் நியர்பி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வர போகிறாங்க. இதுவும் இதில் புதுசு. இதை பற்றி தான் உங்களுக்கு நான் காட்டிட்டேன். இதையும் ஜூம் பண்ணி காட்டிடுறேன். இது வந்து சேட் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் எதெல்லாம் வச்சுருக்கீங்களோ அது மூலிமா நீங்கள் இனிமேல் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷனையும் அண்டர் ப்ராசஸில் வச்சுருக்காங்க, கொண்டு வர போகிறாங்க. தேர்ட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் முதல்ல இந்த மாதிரி ஒரு பின்ட்டு போயிட்டு அப்டேட்டில் போவீங்க. அப்டேட்டில் போன பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே கேமரா இருக்குது. கேமரா பக்கத்தில் பென்கான குறி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் இங்கே ஸ்டேட்டஸ் வைக்கும்போது இங்கே 3 டாட் இருக்குது பாருங்கள். இந்த 3 டாட் பக்கத்தில் இந்த மாதிரி பென்கான குறி ஒன்று கொடுத்துருவாங்க. ஸ்டேட்டஸ் நீங்கள் வைக்கும்போது அதுலேயே நீங்கள் இனிமேட்டு எதனா மென்ஷன் பண்ணணும், எதனா டெக்ஸ்ட் மென்ஷன் பண்ணால் இங்கே மென்ஷன் பண்ணி இது பண்ணலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இதையும் கொண்டு வராங்க. பார்த்துங்க, இந்த இடத்துல கொண்டு வர போகிறாங்க. 3 டாட் பக்கத்தில் கேமரா ப்ளஸ் இந்த மாதிரி பென்கான ஐக்கோனை கொண்டு வராங்க. இதில் நீங்கள் இனிமேட்டு உங்களோட வீடியோ, ஃபோட்டோஸ் எதனா ஷேர் பண்ணணுன்னா ஷேர் பண்ணலாம். அதில் டெக்ஸ்ட் கூட இது பண்ணிக்கலாம். இதுவும் அண்டர் ப்ராசஸில் இருக்குது. இதுவும் அடுத்தது ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. இதுவும் அடுத்தது வரப்போகுது வாட்ஸ்அப்பில் புது அப்டேட்டு. நண்பர்களே, இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபோர்த் வந்து என்ன அப்டேட் வச்சுருக்காங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனு ஷார்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது இது எந்த மாதிரி அப்டேட்டுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க. ஸ்டேட்டஸ் வைக்கும்போது அந்த ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ டைரெக்டாக இங்கிறதே ஷேர் பண்ணலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷனையும் கொண்டு வராங்க பாருங்கள். இந்தாண்ட இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு அதுக்கான குறி இருக்குது. நீங்கள் யாருன்னா ஷேர் பண்ணணுன்னா உங்கள் ஸ்டேட்டஸை வந்து இப்போ டைரெக்டாக ஷேர் பண்ணலாம். ஒரு ஸ்டேட்டஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, யாருன்னா கேட்டாங்கன்னா கூட அது மூலிமா நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா தான் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ இங்கிறதே நீங்கள் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்க்குலாம் ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு இதை வந்து ஒரு அப்டேட்டை வந்து கொண்டு வர போகிறாங்க. இது எல்லாமே அண்டர் ப்ராசஸிங்கில் இருக்குது. இப்போ நான் காட்டின 4மே இது நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மூலிமா ஸ்க்ரீன்ஷாட் மூலிமா எடுத்து நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு வரேன். இது எல்லாமே அண்டர் ப்ராசஸிங்கில் இருக்குது. வாட்ஸ்அப் வந்து இதை
அடுத்தடுத்து ரோல் அவுட் பண்ணிகிட்டே வருவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு மீட்டா வெர்ஷனில் இருக்கவங்களுக்கு முதல்ல கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் வெர்ஷனில் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே இந்த இது அப்டேட் கிடைச்சிட்டே இருக்கும். அதனால் உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப்பை எப்பயுமே ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்தெந்த புது புது ஆப்ஷன் வருதோ, எந்தெந்த அப்டேட்டை கொண்டு வராங்களோ எல்லாமே உங்களுக்கும் கிடைச்சிக்கிட்டு வரும். எனக்கு தெரிஞ்சு இப்போ 4 ஆப்ஷனை கொண்டு வர போகிறாங்க. அதனால் இதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக இந்த வீடியோ நான் பதிவிடுறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து ஆல் கிளிக் பண்ணி வச்சுங்க. நன்றி நண்பர்களே.